உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது டிசம்பர் 28 மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே நடக்க இருக்குது. இந்த மாநாட்டில் லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்கிறார்கள். ஒரு லட்சிய மாநாடாக இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு ஏன் இந்த மாநாடு, எதற்காக இந்த மாநாடு, இந்த நேரத்தில் எதற்காக இந்த மாநாடு அப்படிங்கிற 3 விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். இந்த மாநாடு ஏன் அப்படின்னா, இன்றைக்கி மாநாட்டோட தலைப்பே கடன் விடுதலை அப்படிங்கிற பெயரில் ஒரு பகுதி. இந்த கடன் விடுதலை ஏன் விவசாயிகள் கடன் அழியானாங்க, ஏன் விவசாயிகள் கடன் தள்ளுபடி கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை உற்பத்தி செய்ய சொல்லி ஒவ்வொரு முறையும் தூண்டி கொண்டிருக்கிறது. அதற்கான மானியங்களை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த மானியங்களை வாங்கி உற்பத்தி செய்கிற நம்ம உழவர் பெருமக்கள் அந்த உற்பத்தி செஞ்ச பொருளை சந்தைக்கு கொண்டு போகும்போது அரசு அவர்களை விட்டு விலகி விடுகிறது, ஓடிவிடுகிறது. விலை கிடைக்கல, கடன் மேலே கடன், மறுகடன் வாங்கி இன்னைக்கு காலில் சுத்த தொடங்கி அந்த கடன்கிற கயிறு இன்னைக்கு கழுத்தில் வந்து நிற்கிது. வருஷத்துக்கு 10,000 விவசாயிகள் இந்த இந்தியாவில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 500க்கும் மேலான விவசாயிகள் தற்கொலை இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக இப்படி விவசாயிகளுடைய நிலைமை மோசமாக இருக்கும்போது, பெற்ற கடனை கட்ட முடியாத போது, நம்மை உற்பத்தி செய்ய சொன்ன அரசுகள் தான் நம்முடைய கடனுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அரசுடைய பேச்சை நம்பி, வாக்குறுதியை நம்பி உற்பத்தி செய்த கடனாளி நமக்கு கடன் தள்ளுபடியை கேட்டு பெறக்கூடிய உரிமை இருக்கிறது. எனவே தான் அதை தேர்தல் நேரத்தில் கேட்டால் தான் கிடைக்கும். ஜனநாயக நாட்டில் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் மக்களையும் விவசாயம் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக இந்த காலகட்டத்தில் இந்த கோரிக்கை நாம் முன்வைக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உரிமை மீட்பு, அதாவது விவசாயிகள் கடன் விடுதலை மற்றும் உரிமை மீட்பு. உரிமை மீட்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இனாம் நிலம் என்பது இந்தியா முழுவதும் 4 கோடி ஏக்கர் இனாம் நிலம் இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டின் அடிப்படையில் தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களிலுமே அங்கே கோயில் நிலம்னு அதை சொல்கிறது கிடையாது, வக்ஃப் நிலம்னு சொல்கிறது கிடையாது, மக்களுடைய உரிமை பெற்ற நிலம்னு சொல்கிறாங்க. எல்லா மாநிலங்களுமே இனாம் ஒழிப்பு சட்டங்களை கொண்டு வந்து குடியிருந்து கொண்டிருந்த மக்களுக்கும் உழுது கொண்டிருந்த உழவர் பெருமக்களுக்கும் நிலத்தை எல்லாம் பிரித்து கொடுத்தாச்சு. அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. விடுபட்டவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் குஜராத்தில், கர்நாடகாவில், ஆந்திராவில் எல்லா மாநிலங்களும் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து பிரித்து கொடுத்தாச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 13 லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்களை இந்த சமயம் அறநிலைத்துறை 0 வேல்யூ பண்ணுறாங்க. விவசாயிகளை ஆக்கிரமிப்பாளர்னு சொல்கிறான், விவசாயிகளை வெளியேற்றுங்கிறான், வீட்டை பூட்டுறான், வீடுகளை இடிக்கிறான். இது போன்ற ஒரு அராஜகமான சூழலை வக்ஃபு வாரியமும் இந்த சமயம் அறநிலைத்துறையும் செய்து கொண்டிருக்கிறது. ஆக இந்தியா முழுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிலத்தை பகிர்ந்தளிக்க சொல்லும்போது, நிலத்தினுடைய உரிமையை உறுதி செய்ய சொல்லும்போது, தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட இனாம் ஒழிப்பு சட்டத்துக்கு முரணாக ஆக்கிரமிக்கிற வேலைகளை அரசு துறைகளே செய்து கொண்டிருக்கிறது, அறநிலையத்துறை செய்கிறது, வக்ஃப் வாரியம் செய்கிறது. எனவே இதற்கெல்லாம் ஒரு சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்த கோரி உரிமை மீட்புங்கிற தலைப்பில் வச்சிருக்கிறோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஆண்டுதோறும் 46,000 கோடி விவசாயிகளுக்காக ஒதுக்குது. வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, பொறியியல் துறை, வேளாண் வணிக விற்பனை வரித்துறை, இப்படி 4 முக்கிய துறைகள் மூலமாக 50க்கும் மேற்பட்ட மானிய திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. 4,5 லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கிற தமிழ்நாட்டில் 46,000 கோடி ஒதுக்கும் போது அது விவசாயிகளுக்கு வந்து சேர்ந்ததான்னு பார்த்தா அதுக்கான விஷயத்தை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு சராசரியாக மானிய திட்டங்களுக்கு ஒதுக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது. சராசரியாக 1 கோடி ஏக்கர் பயிராகுது, 2 மடங்கு பயிராயிடுது. அப்படி இருக்கும்போது அந்த 30,000 கோடி எடுத்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வருஷத்துக்கு வருது. அப்போ நம்ம நிலத்துக்கு, விவசாய நிலத்துக்கு ஒரு ஏக்கருக்கு வருஷத்துக்கு 30,000 ரூபாய் மதிப்புள்ள மானியங்களும் திட்டங்களும் வந்திருக்குதா? கேள்விதான் மிஞ்சது. எங்கேயுமே வரலைங்கிற பதில் தான் கிடைக்குது. சரி, 3,000 ரூபாய் வந்திருக்கா? அதுவும் வரவில்லை. 30,000 வரல, 3,000 வரவில்லை. இத்தனை ஆண்டு காலமாக வேளாண்மை துறைக்கு ஒதுக்குன இந்த பட்ஜெட்டில் நமக்கான மானிய பொருட்கள் வந்திருந்தா நாம் அந்த இடத்தை வைக்கிறதுக்கு ஒரு ஏக்கரில் குடோன் கட்ட வேண்டிய சூழல் இருந்திருக்கும். அப்போ இந்த பொருளெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். 100 ரூபா மதிப்புள்ள பொருளை அரசு 400 ரூபா கொடுத்து கொள்முதல் பண்ணுது. அப்போ 30,000 கோடி என்ன ஆகுது? 7,500 கோடி சுருங்கிடுது. பார்த்தீங்களா? 100 ரூபா மதிப்புள்ள பொருளை 400 ரூபாய்க்கு வாங்கும்போது அந்த 30,000 கோடிக்கு நம்மளுக்கு பொருள் வாங்குறாங்க, கொள்முதல் பண்ணுறாங்க, திட்டங்கள் வரும் நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா அது 7,500 கோடி சுருங்கிடுது. அப்போ இந்த 100 ரூபா பொருளை 400 ரூபாய்க்கு வாங்கி 50% தள்ளுபடின்னு சொல்லி இந்த அரசு துறைகள் எனக்கு விற்கிறாங்க, 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த பொருள் கடைகளில், அவங்களோட நிலையங்களில், விற்பனை நிலையங்களில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கிடைக்குது. தரமாக இருக்குது, கேரண்டி இருக்குது, வாரண்டி இருக்குது.
ஆனால் அரசு 100 ரூபா பொருள் 400 ரூபா கொடுத்து வாங்குது, அந்த பொருளை 50 ரூபா தரங்கூட இல்லை. அப்போ எப்படி நமக்காக ஒதுக்கப்படக்கூடிய பணம் எங்கே போயிடுச்சுன்னு யோசிச்சு பாருங்க. ஆக இந்த மானிய திட்டங்களை வேண்டாம், இந்த ஊழல் திட்டங்களை வேண்டாம். நேரடியாக எங்கள் வங்கி கணக்கில் ஏக்கருக்கு ஆண்டுதோறும் 30,000 ரூபாய் அந்த உற்பத்தி மானிய தொகையை எங்கள் வங்கி கணக்கில் வர வச்சுருங்க. எங்களுக்கு வேணுங்கிற விதையை, உரத்தை, மருந்து, இயந்திரங்கள் நாங்கள் வாங்கிக்க போகிறோம். எங்களுக்கு தரமாக சேவை செய்ய நிறுவனங்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அரசியே நிறுவனங்களை தேர்ந்தெடுக்க சொல்லுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் நமக்கு பின்னாடி உருவான மாநிலம். அங்கே வேளாண்மை துறையோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 22,000 கோடி. அதில் 18,000 கோடி எடுத்து ஏக்கருக்கு 15,000 ரூபா வருஷந்தோறும் உற்பத்தி மணின்னு பிரித்து கொடுக்குறாங்க. அந்த அரசாங்கம் ஊழல் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறல. எனவே நமக்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்குகிற மானிய திட்டங்களுக்கு ஒதுக்குற பணத்தை நேரடியாக நம்ம வங்கி கணக்கில் வர வைக்க வேண்டும். அது ஏக்கருக்கு 30,000 ரூபாய் ஆண்டுதோறும் வர வைக்கும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மத்திய அரசோடது. மத்திய அரசு வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, அதுபோக விவசாயத்திலிருந்து கொள்முதல் பண்ணுறாங்கல்ல, நெல், கோதுமை, கொப்பரை தேங்காய், கரும்பு, இப்படியானதுக்கு பல லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்படுது. இந்த ஒதுக்குற நிதியை நம்ம குறைக்க சொல்லவும் இல்லை, அதை எடுக்க சொல்லவும் இல்லை. நாம் பேசுறது உர மானியத்தை மட்டும். உர மானியம் மட்டுமே இந்தியாவில் வருஷத்துக்கு 2.25 லட்சம் கோடி ரூபாய் சராசரி ஒதுக்கப்படுது. 2.25 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தொகை. அப்போ அந்த அளவுக்கு நம்மகிட்ட உரம் வந்து சேருதா, நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் செயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம். நெல்லுக்கு பயன்படுத்துகிறோம், கோதுமைக்கு பயன்படுத்துகிறோம். நெல்லுக்கு கோதுமைக்கு நம்ம பார்த்தீங்கன்னாலும் ஒரு வருஷத்தில் ஒரு போகத்தை நம்ம கணக்கு எடுத்துட்டா கூட ஒரு போகத்துக்கு 6 மூட்டை தண்ணி நம்ம பயன்படுத்துறதில்ல. ஒரு 3 மூட்டை யூரியா, டிஏபி, பொட்டாஸ்லாம் சேர்ந்து ஒரு 3 மூட்டை, அதிகபட்சம் சராசரி 5 மூட்டை, நம்ம 6 மூட்டை நம்ம கணக்கு எடுத்துருக்கிறோம். அப்போ 6 மூட்டை நம்ம எடுத்துட்டா கூட ஒரு மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா சராசரி 1,200 ரூபா மத்திய அரசு மானியம் கொடுக்குது. அந்த 1,200 ரூபா போட்டால் கூட 6 மூட்டைக்கு 8,000 ரூபா ஆச்சு. 2 போக நெல் வைக்கிறோம், 2 போக கோதுமை வைக்கிறோம், கணக்கு போட்டால் கூட 8 16,000 ஆச்சு. இன்னொரு 4,000 ரூபா நீங்கள் கூடுதலாக போட்டினா கூட 20,000. சராசரியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அரசு ஒதுக்குகிற அந்த உர மானியத்தை ஏக்கருக்கு 20,000 தாண்டி பயன்படுத்துறதில்ல. ஆனால் அரசு எவ்வளோ ஒதுக்கு தெரியுங்களா? அந்த 2.25 லட்சம் கோடி என்பதை சராசரி 2 கோடி மட்டுமே கணக்கில் எடுங்க. இந்தியாவில் 44 கோடி ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது. இந்த 44 ஏக்கரில் 40 கோடி ஏக்கர் விவசாய நிலம் வருஷத்துக்கு பயிராகிறதாக மத்திய அரசாங்கத்துடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. அந்த 40 கோடி ஏக்கருக்கு இந்த 2 லட்சம் கோடி பிரிச்சோம்னா ஏக்கருக்கு 50,000 ரூபா ஒதுக்குறாங்க. நம்ம பயன்படுத்துறது வெறும் 20,000. மீதி 30,000 எங்கே எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 8 உர நிறுவனங்களுக்கு இந்த மத்திய அரசு மானியத்தை நேரடியாக அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த உர நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உரத்தை கொண்டு வர்றாங்க, நம்மளுக்கு ஒதுக்க வேண்டிய உரத்தை இன்னொரு பகுதி எடுத்து அவங்களே சூப்பர் பாஸ்பேட்டுன்னு பெரிய பெரிய பிராண்டில் போட்டு கலர் பேக்கில் போட்டு தனியாக எடுத்து வித்துடுறாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு வர வேண்டிய உரத்தோட எந்த கலரோ அந்த கலரில் மண்ணை தூக்கி கலக்கி விட்டுறான். ஆக இப்படி ஒரு வகையில் ஊழல் போயிடுது. 2வது மாநிலத்துக்குள்ள வரும்போது இங்கே அமைச்சர் கோட்டான ஒரு 10 லாரி வெளியே போயிடும். மாவட்டத்துக்கு வரும்போது ஜேடி கோட்டான ஒரு தொகை பெரிய எண்ணிக்கையில் வெளியே போயிடும். இங்கே விற்பனைக்கு வரும்போதும் இந்த பிளைவுட் கம்பெனி, பால் கம்பெனி, இப்படி இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு நிறைய உரங்கள் தேவைப்படுது. அப்போ அந்த உரங்கள் பூரா அப்படி கடத்தப்படுது. ஆக இப்படி இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு நம்ம எதுக்கு இதுக்கு இன்னும் சிறப்பான உதாரணம் பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசி. தமிழ்நாட்டில் ரேஷன் அரிசி வாங்கி மக்கள் சாப்பிட்றாங்களே இல்லையோ, வாங்குற இடத்துல வாங்குறோம், கொடுக்குற இடத்துல கொடுக்குறோம், அது பாட்டுக்கு பாலிஸ் ஆகி ரீபேக் ஆகி வேற ஒரு பிராண்டு பேர் அரிசி திருப்பி நமக்கு வருது, பக்கத்து மாநிலங்களுக்கும் போகுது. அதுபோலத்தான் இந்த உர மானியம் ஊழல் மானியமாக இருக்கிறது. அரசாங்கத்தோட வேலை என்ன? விவசாயிகளை உரத்தை உற்பத்தி பண்ண சொல்லணும். எதுக்கு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணி அந்நிய செலாவணியை பாதித்து இந்த உரம் என்பது ஊழல் பெயரில் போயிட்டு இருக்குது. ஆக அரசு ஏக்கருக்கு 50,000 ரூபாயை மத்திய அரசு ஆண்டுதோறும் விவசாய வங்கி கணக்கில் வர வச்சிருங்க. நீங்கள் எந்த உர கம்பெனிக்கு மானியம் கொடுக்க வேண்டாம். நாங்கள் 2 மாட்டை வாங்கிக்கிறோம், இயற்கை விவசாயம் பண்ணுறோம், பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் தயாரிச்சுக்கிறோம். முடியாட்டி நாங்கள் செயற்கை உரமே வாங்குவதாக வைத்து கொண்டாலும் கூட நாங்கள் போய் என்ன பண்ணுவோம்னா, உரம் மார்க்கெட் விலையில் விற்கும். ஏன் வங்கி கணக்கில் பணம் வந்துடும். இன்றைக்கி 275 ரூபாய்க்கு யூரியா விற்கிறதால நம்ம வாங்கி அள்ளி வீசிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். அப்புறம் போய் என்ன பண்ணுவோம்னா, நம்ம நிலத்துக்கு என்ன தேவை, மண்ணில் என்ன சத்து இருக்குது, பயிருக்கு என்ன சத்து வேணுங்கிற பற்றி அப்போ தான் சிந்திப்போம். அப்படி சிந்திச்சு நீங்கள் உரத்தை போடும்போது தான் பார்த்தீங்கன்னா நிலம் மலடாவதை தடுக்க முடியும். நிலத்தில் வீசுகிற நாம் விதைக்கிற எல்லா உரங்களும் செயற்கை உரங்களும் எங்கே வருது? நம்ம உடம்புக்கு வந்து சேருது, நம்மளை நோயாளியாக்குது. நம்ம கேன்சரை வாங்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டின் தலைநகரமாக சென்னை சொல்கிறோம், ஆனால் கேன்சரோட தலைநகர் ஈரோட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆக இப்படி கேன்சர் உள்ளிட்ட மோசமான நோய்களுடைய தாக்குதலுக்கு நம்ம ஆளாக இருக்கிற காரணம் நம் நிலம் நஞ்சாகி இருக்கிறது. நிலம் நஞ்சானதால் உணவு நஞ்சாகி போச்சு. அந்த உணவை சாப்பிட்ற நாம, உற்பத்தி செய்யக்கூடிய நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? நோயாளியாக மாறி இருக்கிறோம். ஆக அது சந்தை விலைக்கு வரும்போது நாம் அதை பார்த்து பார்த்து வாங்குவோம். ஒரு குண்டு யூரியா கூட தேவையா இல்லையா அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி யோசிப்போம். ஆக நிலம் வளம்படும், உடல் நலம் மேம்படும்,
ஊழல் ஒழியும். எனவேதான் மத்திய அரசு ஏக்கருக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 50,000 நீங்கள் எங்களுக்கு வங்கி கணக்கில் வர வைத்து விடுங்கள். தமிழ்நாடு அரசு உற்பத்தி மானியமாக ஏக்கருக்கு 30,000 வர வச்சிருங்க. அப்போ ஏக்கருக்கு 80,000 ரூபாய் மத்திய மாநில அரசுகள் இணைந்து விவசாயிகள் வங்கி கணக்கில் வர வைக்கும் போது நம்ம கூட்டுறவு சங்கத்துக்கு போக வேண்டியது இருக்கா? வியாபாரிட்ட கடன் வாங்க வேண்டியது இருக்குமா? அப்போ நமக்கு எல்லாமே தரமானது வந்துடும், தேவையானது வந்துடும். நாம் அரசு நீங்கள் இவ்வளோ ஒதுக்குங்க, அவ்வளோ ஒதுக்குங்க, அந்த திட்டத்தை கொடுங்க, இந்த திட்டத்தை கொடுங்கன்னு கேட்கல. நாம் எதை கேட்குறோம்? எனக்கு ஒதுக்கிட்டு இருக்கக்கூடிய நான் கட்டுற வரி பணத்தை எனக்கு ஒதுக்கிட்டு இருக்கக்கூடிய பணத்தை எனக்கு நேரடியாக வங்கி கணக்கு கொடு. இன்னைக்கு மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் எல்லா மானிய பொருள் வேண்டாம். எல்லா துறைகளும் என்ன பண்ணுறாங்க? வங்கி கணக்கு வாங்கியாச்சு, ஆதார் கார்டு இணைச்சாச்சு, பேன் கார்டு இணைச்சாச்சு, நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் பணத்தை போட்டுடுறாங்க. ஆனால் வேளாண்மை துறைக்கு மட்டும் இதை நாம் பற்றி கேட்கும்போது இதை பற்றி மத்திய அரசும் பேசுவதில்லை, மாநில அரசும் பேசுவதில்லை, அரசியல் கட்சிகளும் பேசுவதில்லை. எனவே விவசாயிகளுக்கு ஒதுக்குற பணத்தை முதலில் நம்ம வங்கி கணக்கு வர வைக்க வேண்டும். அதையும் உரிமை மீட்பாக பேசுகிறோம். எனவே இந்த மாபெரும் விவசாயிகளுடைய அரசியல், ஜாதி, மதம், கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த மாநாட்டில் நீங்கள் டெல்லியிலிருந்து போராட்டக்குழு தலைவர்கள் வருகிறார்கள், கேரளாவிலிருந்து விவசாய சங்க தலைவர்கள் வருகிறார்கள், கர்நாடகாவிலிருந்து வருகிறார்கள். அதுபோக தமிழ்நாட்டிலிருந்து நடுநிலைமையாக செயல்படக்கூடிய 50க்கும் மேற்பட்ட விவசாய சங்க தலைவர்கள் வர்றாங்க. லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கெடுக்கிறாங்க. ஆக இதை பார்க்குற, இந்த காணொலியை கேட்குற ஒவ்வொரு விவசாயியும், உங்கள் ஊரில் இருக்கிற விவசாயிகள் இந்த காணொலியை நேரடி அழைப்பாக எடுத்துக்கொண்டு நீங்கள் நேரடியாக உங்கள் விவசாயிகளை கூப்பிடுங்க, ஒரு வண்டி வாகனத்திடுங்க, கூட்டமாக வாங்க, பச்சை துண்டோடு வாங்க, குடும்பத்தோடு வாங்க, விவசாயிங்கிற உணர்வோடு இந்த மாநாட்டுக்கு நீங்கள் எல்லாரும் வர வைத்து மிகப்பெரிய அளவில் திரண்டு இந்த கூட்டத்தை பார்த்து நமது கோரிக்கைகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு நிறைவேற்றுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய வாய்ப்பும் தேர்தல் நேரம் இருப்பதால் அனைவரும் குடும்பத்தோடு பச்சை துண்டோடு திரண்டு வர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.